கொரியர் கம்பெனிக்கு பாண்டியராஜுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாங்க, இவர் எதுக்கு பிடிச்சி வந்தீங்கன்னு. எனக்கு இதே கேள்வி தான். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு செய்தி போட்டாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொரியர் கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க. என் பேரை உத்து கவனிக்கிறாங்க. என்ன தாத்தா அதுன்றான். எனக்கு பார்த்தோன்னா திக்கு இருக்குது. ஒருவேளை நம்மளை பேக் பண்ணி அனுப்பிச்சு போகிறாங்கன்னு. அந்த அளவுக்கு கொரியர் அன்றாட ஒரு செய்தி ஆகிட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முகத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போட யார்ட்டையும் எல்லாரும் அன்பை பரிமாற்றுறாங்க. மனிதம் பரிமாறுறது. யார்ட்டையும் ஒரு பொறாமை புத்தகம்லாம் காணும். இது நல்லா வந்துட்டாரு, இப்படி ஆகிட்டாரு அப்படிலாம் கிடையாது. இவன் வரணும் நம்மாலியா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாறுற ஒரு நல்ல மீட்டிங் இது மாலை வேலையில். ஏன்னா இப்பெல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தால் அவன் எப்படியும் வந்துட்டாயா, நல்லா தான் இருந்தான், திடீர்னு வந்துட்டான். அந்த மாதிரியே புறம் பேசுகிற காலம் இது. அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு, நாமளும் தரணும், நம்மளையும் கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா முன்னேறுன்ட்டு. வாலி சார் ஒரு வார்த்தை சொல்கிறார் அடிக்கடி. நான் அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தை சொல்கிறார், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு வைக்க போகிறான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணுமா, நல்லா பண்ணுறேனே, நல்லா இருக்குப்பா, இந்த கொட்டாம தட்டி கொள்ளணும், வாழ்த்தணும். அந்த எண்ணம் வர வர நாட்டில் குறையுது. இங்கே உட்காந்துருக்கவங்களும் சரி, மேடை இருக்கவும் சரி, ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா பேசி இவங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோமா என்ற எண்ணம் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். இது ஏன் இருக்கிறது போதாதா, தேவையா உனக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க நீ, இல்லைங்க வச்சேன் அப்படிலாம் ஒரு டிஸ்கேட்லாம் பண்ணாமல் இது என்னது கவுனி ஒருத்தர் ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறாரு. இது விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்க யார்? இது அனுபவப்பட்டவங்க, கேளுங்க அப்படின்ற விஷயம். நல்ல விஷயம்லாம் நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே இந்த தட்டி கொடுக்குற எண்ணம் இருக்கவங்க கூடலாம் பழகணும்னா நம்மளாம் முன்னேறுவோம். சினிமாவில் அதுவும் இந்த சாதிக்கூடிய இந்த ஆரம்பத்துக்கு அவர் என்ன வந்து பார்த்தாரு 2-3 நாள் முன்னாடி. பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அவர் எண்ணம் பூரா நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் பேசுறீங்கல்ல, இதையே வந்து வாழ்த்துங்க, நல்லா இருக்குண்டார். எனக்கு சிரிச்சிருந்துச்சு. ஓ, நம்ம பேசுறது அவருக்கு வார்த்தை தெரியுதா, தேடுறாரு. நம்மகிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்க, நல்லவங்களாம் யார் இருக்காங்க, நல்ல அந்த எண்ணம் வேணும். என்னைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிலிம் சம்பந்தமான விஷயம் கற்றுக்க போகிறேன், செய்ய போகிறேன், அதுக்கு யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த குணம்தான் அவர் வாழ வைக்கும். நன்றி சொல்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது போய்லாம் இருக்குது இல்லை. இங்கே வந்ததுன்ட்டு சார் கோடைங்க சார் வாண்டாரு முன்னாடி வந்தார். முன்னாடி வந்தது நான் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகும் இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் ஒன்றும் வயசானவங்க கிடையாது, தலைமுறைக்குன்னு சொல்கிற காரணம் இவங்ககிட்டலாம் தேடுதல் இருக்குது. யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம வளர்க்கணும். நீங்க சம்பாதிங்க, வளருங்க, ஆனால் நீந்தும் போது யாரையும் கையை பிடிச்சி இருக்காதீங்க. அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு அவரை இழுத்து விட்டு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இருந்தாங்க முன்னுக்கு வரும். நான் இந்த நிகழ்ச்சி வரும்போது அதை பற்றி பலமாலாம் சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்பலன்றதுலாம் கிடையாது. ஒன்று சினிமா மேலே இருந்த ஆர்வம், அது மேலே இருந்த டெடிக்கேஷன் தான். அது என்ன எங்கேயோ கூட்டு போயிட்டு நீ கொண்டாந்து. அதனால டெடிக்கேஷனாக ஒரு வேலை பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லா வரலாம். இப்போ கொரியரை பற்றி நான் சொல்லுவேன்,
நாளைக்கு பேசும்போது பேசுறேன், 3 நாளைக்கு பண்ணி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிக்குப்பா, ஒரு 4 தடவை யோசிக்க, உடனே முடிவு எடுக்க, உடனே பண்ணிட்டு நினைக்காது, 4 தடவை யோசிக்க, 5ஆவது தடவை யோசிச்சுட்டே இருக்காதீங்க, வேற ஒருத்தர் பண்ணுவோம். 5ஆவது தடவை நீங்க யோசிச்சு ஆரம்பிங்க. அதான் இது நல்லா இருக்கேன், இது பேசுகிறேன், அதுதான் சாத்தியம். இந்த விஷயத்த இவர் பேசுகிறாருல ரொம்ப பிடிச்சது. யோசிச்சுட்டே இருந்தா யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டு மற்றவங்க பற்றிலாம் யோசிச்சுப்போம். அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா யோசிப்போம். 4 தடவை இது செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாது, ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் செயல்படுவோம். சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு மேடையில் சகோதரி ஜெகன மேடம் வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அவங்க பேசுவாங்களா அதான் எண்ணம். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக படியேறேன், எனக்கு தெரியாது. எனக்கு டக்குன்னு சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க சார், சூப்பு சாப்பிடுங்களா, எனக்கு காதல் வாங்கினாலும் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் அதே கவனிச்சேன், கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 தடவை சாப்பிடுங்க வார்த்தைக்கு, கொஞ்சம் தெம்பா இருப்பீங்க. இந்த சொல்ற சம்பவத்துக்கு வேணும். இதுதான் வாழ்க்கை. தடுமாறும் போது தாங்கி நிற்கணும், அதான் அன்பு நட்பு. அவர் எந்த வந்தார் பண்றேன், அவர் பிடிக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, காமெடி பண்ணுவேன், அதோட போல கவனிக்கணும். நிகழ்ச்சியில் கொரியர் ஆரம்பிச்சுட்டா என்னென்ன கஷ்டம். நான் ராசிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன். போனாங்க பிறந்தாங்க, எல்லாம் வந்தாங்க லைன்ஸ் கிளப் எல்லாம். அதில் ஒருத்தர் ஒரு நெய்க்காருங்க, ராசிபுரம்னா நெய் தான் ஃபேமஸ்ஸு. என்னங்க நெய் எப்படி செய்றீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் ஆடுக்குதுங்க, அது என்ன நெய் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தேன். இல்லைங்க நம்ம நெய் பிரமாதம் இருக்கும் அப்படின்னு பேசுறது. நான் உடனே அத்தனை சொல்லி எவ்வளோ போடுறா நெய் வாங்கினேன் அப்படின்னா, காசு கொடுத்தா அவன் வாங்கினான், அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு என் வீட்டில் உட்காந்து சாப்பிடும் போது என் ஒய்ஃப் எனக்கு நெய் போடுறாங்க. நான் கூட நினைச்சேன் நேற்று ராஜ்புரத்தில் நெய் வாங்கணும், அதான் எடுத்துக்கிட்டான். இது நேற்று நான் பார்த்தேன் நீங்கள் போடுறேன்னா, நீங்கள் தானே அங்கே கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா, நான் வரத்துக்குள்ள என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு, அதான் கொரியர். நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இதில் வந்து அது இல்லை இது தேடி பார்த்தா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க, யாரை கூட்டு போவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கே டெலிகேட் பாஸ்லாம் இப்போ பார்த்தா எல்லாம் நெட்டில் வருது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படம் அனுப்பணும்னா கொரியரில் தான் அனுப்பணும். அது போய் சேர்ந்து அனுப்பத்துக்கு எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், இதை கேட்டுக்கிறதுக்குள்ள ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த காலம் போவா. இப்போ அப்படி இல்லை. இந்த ஃபெஸ்டிவல் இது பார்த்தா பட்டனில் தட்டி கொரியர் காமிச்சா நம்ம ஜப்பானு சைனாக்கெல்லாம் நம்ம படம் 21 நாளில் போயிடுச்சு. ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சா ஒரு CD போயிடுது. உடனே அனுப்புறேன் இமெயிலில், உங்கள் படம் வந்துச்சு, அதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாற்றி அனுப்பிடுறான். அந்த விஞ்ஞானம் அது கூட சேர்ந்து வாழணும். எல்லாத்தையும் மட்டெல்லாம் சொல்கிற கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிலது போய் ஜெயிக்க முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் தோற்று போவோம், பரவாயில்ல, எப்படி தோற்று போதான் தெரியுதில்ல, அதுக்கு கவனிப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமா இது ஒரு புது வியாபாரம். ஒரு வார்த்தை சொன்னார் சார், நீங்கள் காசே வேணாம் அதுக்கு, சரிங்கண்ணாரு, அதை அப்படியே யோசிக்க வேணாம், காசே வேணாப்பா, இது நம்ம நம்பர் இல்லைன்னா ஏன் வேணாம், எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அது ஒருத்தர் ஆர்டர் வைப்பாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்கஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான், செயல் 5வது நாள். நான் கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க.
நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுக்கிறேன், யாருக்கா தெரியுமா தெரியாது. இப்போ இங்கே பேசும்போது வக்கீல் சார் டக்குன்னு டாக்டர் பாண்டியராஜன் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு, நான் உண்மையிலேயே டாக்டர், ஊசி போகிற டாக்டர் இல்லை, நான் டாக்டர் பண்ணியிருக்கேன். நான் சினிமா பற்றி தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சினிமா பங்களிப்புன்னு ஒரு டாபிக் எழுதி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். சொல்லும் போது நீங்க சந்தோஷமா இருக்கு உண்மை. அதனால நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஒர்க் பண்றேன். மற்றவங்களுக்கு பாராட்டு, ஏன்னா இது நினைக்கும் போது காமெடியா இருந்தது, எனக்கே காமெடியா இருந்தது. அப்போ மற்றவங்க எப்படி இருந்துக்கும், இவர் போய் பேராசிரியர் அண்ணா என்று இந்த உலகம் தான் இருக்கும். ஆனால் மெனக்கட்டு படித்து அதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நடக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேறு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேறு, டாக்குமெண்ட்ரி வேறு. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வைப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. தஞ்சாவூரில் ஒரு லைன் கிளப் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிம்மாடு இல்லாமல் பானையை தள்ள வச்சுட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு 62 வயசு ஆள் டான்ஸ் ஆனார். இதே அது பானையை தள்ள வச்சு ஊற்ற ஊற்றுது, அந்த பானையில் தண்ணியை கொஞ்சம் தொட்டு வச்சாரு, டான்ஸ் ஆனார். மிரண்டேன். நைட்டு போய் ஒரு ரூமில் பார்த்தா ஒரு ரூமுக்கு வந்தது. சார் எப்படி ஓட்டுறீங்க? எனக்கு தெரியாது, சின்ன வயசுல தான் அப்படியே பண்ணுறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 1ஆம் கிளாஸ் 4 ஸ்கூலில் படிச்சிருக்கேன், படிக்கல. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னு பானை கேட்காதுங்க, பானை சொல்கிறது தான் நான் கேட்பேங்க. நல்லா இருக்குது, இது ஏதோ படத்தில் வைப்போம் அப்படின்னு. சரி படத்தில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து டாக்குமெண்ட்ரி மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து தான் நம்ம கலாச்சாரம், அதை வச்சு ஆரம்பித்தேன். மண் பானையை செய்கிறது தமிழ் தான் கில்லாடி. அந்த பானையை சுற்றி வர்றது இப்போ அந்த கல்ச்சரே போயிடுது. பட்டன் போட்டால் சுற்றுது, சுற்ற வச்சேன். அதுதான் பொங்கல் பானை, அரசாணி பானை, எல்லாம் பானையெல்லாம் எதுவும் செய்கிறாங்க. பானையினுடைய பயன்பாடு எப்படி எப்படி செய்கிறாங்க பார்த்து. அதுதான் கல் பானை கட்டுறாங்க, கடம் தான் கட்டுறாங்க, அரிசி பானை, அடுக்கு பானை, பானையெல்லாம் கட்டி வந்து இந்த பானையில் தான் மனுஷன் கடைசியாக போகும்போது கொல்லி கட்டி எடுத்து போயிட்டு அந்த கொல்லி ஓட்டி தான் மனுஷன் அமைக்கிறான். பனிக்குடம் உழைத்து வரும் மணியை மண்குடம் உழைத்து தான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு எழுதுனேன். இதை டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் டாக்குமெண்ட்டாக எடுத்தேன். எடுத்து அதை வரும்போது அந்த டாக்குமெண்ட் ஷூட் பண்ணும்போது, நாளைக்கு ஷூட் பண்ண போகிறேன், இன்னைக்கு ஒரு மேனேஜர் என்கிட்ட வந்து, சார் நாளைக்கு உங்கள் ஷூட்டிங் நீங்கள் வாங்கினாரு, என்னோட டாக்குமெண்ட் இருக்குங்க. ஏங்க நான் ஒரு 5 நாள் ஷூட்டிங்க, 5 நாளைக்கு நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுறேன்ட்டு போகணும். இல்லை நான் டாக்குமெண்ட் முக்கியமாக இருக்கு. ஆனால் நீங்கள் இல்லை நான் டாக்குமெண்ட் எடுக்க போனால் ஒரு தகவல் அவர் என் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, மேலே நான் 100 என்னையா இது அவன் தள்ளு போய் பணம் எடுக்க போகிறான் டாக்குமெண்ட். நான் இப்போ பணம் தரேன்றேன், கரெக்டாக கொண்டு வந்துருக்கேன், காசு கொடுத்து வாங்க மாட்டான், அந்த ஆள் போட்டு டாக்குமெண்ட் எடுக்க போகிறோம். அவங்க பாரு எல்லாம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, வீட்டுக்கு போச்சு போயிட்டான். அந்த படம் மண் பானைன்ற பேரில் நான் எல்லாத்துக்கும் அமைச்ச வச்சிடலாம். இங்கெல்லாம் ஒன்றும் பெரியதில்லை. அமெரிக்காவில் ஹைபார்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாக்குமெண்ட்ரி டைரக்டர்ஸ்ன்னு அவார்டு கொடுக்குறோம். 4 டைரக்டர் உலகத்திலேயே. நம்பர் 1 அமெரிக்கன், நம்பர் 2 பாண்டியராஜன், 2 ஆகுறோம். அதுக்கு எல்லா டெலிவிஷன்லும் வராங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறாங்க, எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே ப்ரொடக்ஷன் பண்ணி வந்தாப்புல இந்திய அசிஸ்டன்ட் பேட்டி கொடுக்குறது. என்ன விஷயம் சார், அன்றைக்கி ஒரு மண்பானை எடுத்தார்ல டாக்குமெண்ட்ரி, அதுக்கு அவார்டு கிடைச்சிருக்கேன் சார். விடாமுயற்சியா அதையா கிடைச்சதுன்னா, எந்த வாய் வீண் முயற்சின்னு சொல்லிச்சோ அதே வாய் விடாமுயற்சின்னு சொல்லிச்சு. அதான் வாழ்க்கை. இது நான் திமிர்லையே எனக்கு சொல்ல, ஆர்வமிக்க ஆட்கள் பிடிக்கிறீங்க, ஏதாவது பண்ணணும்னு யாரையும் கெடுக்க நினைக்கல, பிடிக்கிறீங்க வளர்றதுக்கு. என்ன குட்டி என்ன தடவை வந்தாலும்
உங்க முயற்சி எடுத்து போயிட்டே இருக்க. நல்லது நினைச்சா நல்லது நினைக்கும். வெற்றி நிச்சயம். வணக்கம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. இது சினிமா நிறுவனம் இல்ல, இது வந்து விகோ கொரியர் தூதஞ்சல். இங்க இருந்து நீங்க உலக நாடுகள் எங்க வேணாலும் எதை வேணாலும் அனுப்பலாம், அங்கிருந்து எதை வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது கூட எனக்கு முதலில் ஆலோசனை கொடுத்தவர், என்னுடைய தொழில் முதலீடு அல்லது நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ எனக்கு நீங்க செய்வதற்கு அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஊக்கப்படுத்திய நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களை நினைவோடு வைத்திருந்து இன்றைக்கு அவரை கூப்பிட்டு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும், எனக்காக வந்து நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவர் அழைக்கும் போது எந்த மறுபேச்சும் பேசாமல் இவ்வளவு நேரமா நான் வந்த உடனே முதல் கெஸ்டா வந்தவர். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வந்த உடனே கடகடன்னு முடிச்சிட்டு அவசரமா கிளம்பணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் என் தம்பியினுடைய அன்பையும் ஆழத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த தொழிலை வாழ்த்துவதற்காக, மனதார வாழ்த்துவதற்காக இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அதற்காக அவருக்கு நான் ரொம்ப பெரிய பாராட்டு மட்டும் இல்லைங்க, நல்ல கரவொலி எழுப்பி அவரை நம்ம வாழ்த்த வேண்டிய கடமையில இருக்கிறோம். இவர் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கிறோம், இன்னும் ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் எடுத்த திரைப்படங்கள், அதன் மூலமா சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கு. அதை மறுக்க முடியுமா? யாரும் மறுக்கவே முடியாது. அதே போலதான் இந்த இடத்திலும் அவர் வந்து வாழ்த்துகிற அந்த வாழ்த்து மூலமாக இந்த விகோ கொரியர் உலகம் முழுக்க பரவி இங்க தமிழ்நாட்டிலிருந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழில் நிறுவனம் இன்றைக்கு ஏதோ சின்ன அரங்கத்துக்குள்ள ஒரு 100 பேருக்குள்ள இந்த தொடக்க விழா இருந்தாலும் பல 100 பேர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற அமைப்பாக, நிறுவனமாக வளர்ந்து பெரிய அளவுக்கு இது வந்து உயரணும் என்று நான் வாழ்த்துவதோடு மட்டும் இல்லாமல் என்னை விட பெரியவர்கள் வாழ்த்துவதற்கு வந்திருக்காங்க. அதோடு சேர்ந்து இங்க வந்து ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரி வந்து எந்த நம்பிக்கையில் நீ எதை ஒன்னா பண்ணு, நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய முயற்சியை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இது காசு போட்டுட்டு எடுக்கிற தொழில், காசு போட்டாதான் உங்களுக்கு தெரியும். உலக நாடுகள் முழுக்க வந்து நம்மை நம்பி, அதாவது இந்த விகோ கொரியரை நம்பி நீங்க வந்து ஒரு பொருளை கொடுக்கணும்னா முதல்ல இவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கலாம் இந்த தொழில நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய நண்பர் குமரப்பா பேசும்போது சொன்னார், இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ சொன்னாரு, இது வந்து காசே முதலீடே இல்லாத ஒரு தொழில்னாரு. உண்மைதான். ஆனால் உங்கள் முதலீடு என்பது எது தெரியுமா? உங்களுடைய நாணயம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நம்பிக்கை. இது மக்களுக்கு பிடிச்சாதான் இந்த நிறுவனத்துல வந்து கொண்டு வந்து பொருளை கொடுப்பாங்க. உண்மைதானே? ஆமா தானங்க? இப்ப நான் மட்டும் பேசினா போதாதுங்க, நான் திருப்பி கேட்டா எனக்கு சொன்னீங்கன்னா தான் இந்த நிறுவனத்தை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேர் நீங்க வந்து இந்த நிறுவனத்துல உங்களை இணைத்துக் கொள்வதற்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே உங்க மீது நம்பிக்கை வைத்தாதான் இந்த நிறுவனம் வளரும். இது ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒன் மேன் ஆர்மி கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நிறுவனம் வளரும். இன்னைக்கு இது சிறிய தொடக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆலமரமாக வந்து, ஏன்னா நீங்க மூங்கில் மரத்தை பத்தி மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மூங்கில் மரத்தை அந்த விளைவிக்கிற விவசாயிகிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே விவசாயம் செய்கிற அந்த மூங்கில் விவசாயிகளுக்கு அவங்க மூங்கிலை நட்டு விட்டால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த விதத்திலும் அது உடனே பலன் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை விட பக்கத்துல வேற ஏதாவது நீங்க பயிர் வச்சாங்கன்னா அது கடகடன்னு வளர்ந்துரும். ஆனால் மூங்கிலை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே மிக நுட்பமான விஷயம் என்னன்னா, அதோட வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கீழே போய் நல்லா ஸ்ட்ராங்கா வந்த பிறகு தோப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நிறுவனம் கிளைகள் பரப்பி நம்பிக்கை பெற்ற பிறகு உலகம் முழுக்க பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இதுல இணைந்து பணியாற்ற விரும்புகிற அன்பு நண்பர்களுக்கு, நீங்க இந்த நிறுவனத்தை தூக்கிட்டு போற ஆட்கள், உங்களை அவர் கொண்டு போவார், நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அற்புதமான இந்த துவக்க விழா ரொம்ப இனிமையா நடந்தது. இதே போல இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததோ அது மாதிரி அவங்களோட பிசினஸும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். குரியர் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நம்மளுக்கு முக்கியம்னா, இங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி வச்சிடுறோம், அது கஸ்டமரை ரீச் பண்ணலன்னா மறுபடியும் நம்ம தயார் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ அது டெவலப்மெண்ட் திருப்பி வர்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயோ ஒரு உயிர் காக்குற ஒரு மருந்து இருக்கு, அது வேற ஒரு இடத்துல போய் கரெக்ட் டைம்ல போய் சேரணும் அப்படின்னா அந்த உயிரை காக்குறதுக்கு இந்த குரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் வேரியஸ் விதங்கள்ல இந்த கொரியர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. So, அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த கொரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வெறும் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, செய்திக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம்ல ரீச் பண்றதுக்குன்னு என்னென்னமோ விஷயங்களுக்கு கொரியர் தேவை. இது ஒரு அற்புதமான பிசினஸ். அந்த பிசினஸ் இவங்க பண்றாங்கன்னா அது மக்கள் சேவை அப்படிங்கிறது முதல்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தோணுது. And I wish them all the best. They should rock it. Number 1 courier business வரணும் இந்தியால and in the world. I'm praying for them because ரஹ்மான் சார் அந்த பேருக்காகவே அவர் என்னோட பிரதர்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எப்பவே நான் ரஹ்மான் பேசுறேன்னா உடனே நான் வந்து அந்த ஒரு மரியாதை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கலந்து வரும். பிகாஸ் நிறைய பேர் ரஹ்மான் பேர் வச்சுக்கல. ஸோ அதனால அவர் எப்பவுமே ஒரு பிரதரா ஃபீல் பண்ணுவார். அவர் கூப்பிட்டப்போ மேடம் உங்களுக்கு ஏதாவது இதுல செய்யணுமா நீங்க வரீங்க, என்ன சார் இப்படி எல்லாம் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சாதிக் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கும் இயக்குனர், நடிகர் பாண்டியராஜன் சார் அவர்கள். ஸோ தவிர நான் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்தேன். அது வந்து எப்படி ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இல்லையா. இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்திருக்காங்க, அவங்கள நான் வந்து சினிமா இதில் சந்திக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு தொழிலில் சந்திக்கிறேன். ஸோ அதனால பாண்டியராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த அழைப்பை வந்ததுக்கு. அடுத்து நீங்கள் இந்த அட்வொகேட் ஜெனரல் ஹாஜா நசீர் சார், அது எனக்கு என்னன்னா இந்த தமிழ்நாடு கொஞ்சம் புதுசு, இப்போதான் அறிமுகமாகிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து ராஜா ஐயப் சார், அவருடைய அன்பு எனக்கு அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து சில விஷயங்கள் அவர் பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பயமா இருக்கும், ஏதாவது திட்டுவாரா. ஏன்னா ஸ்ரீலங்கானா நிறைய வந்து இந்த குண்டகமட கேட்டுருவாரு. நம்ம என்னடா நீ வந்து எப்படி வந்த, விசால தான் வந்தியா, உண்மையிலேயே நீ எப்படி இருக்கன்னும் போது போகும்போது நமக்கு கொஞ்சம் பக்கன்னு இருக்கும். சரி ஏதோ சார் நான் உண்மையிலே வந்து லீகல் ஆஃபீஸர் இருக்கேன், பிரச்சனை கிடையாது சார், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெகானா மேடம், என்னன்னா நமக்கு வந்து ரஹ்மான் சாரை நம்ம பார்த்துருக்கோம், அப்புறம் ஜிவி சாரை நமக்கு பார்த்துருக்கோம், அவருடைய இசைகள் கேட்டிருக்கோம். அந்த குடும்பத்துல இருந்து நம்ம ஒருத்தரை சந்திக்கிறது பார்க்கறதுன்றது எனக்கு வந்து என்ன மாதிரியானவங்களுக்கு இது ஒரு வரம் இல்லையா. நம்ம வந்து இலங்கையில பார்த்தீங்கன்னா சினிமா துறைகள் கிடையாது, அதுல இருந்தாலும் அந்த அளவுக்கான வளர்ச்சிகள் கிடையாது. இலங்கையில டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லை. இன்னமும் அதுக்கான போராட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வாய்ப்பு கிடைக்காதா, தமிழ் சினிமா ஏத்துக்க மாட்டாங்களா, என்னெல்லாமே வந்து ஏமாத்திருக்காங்க நிறைய பேர், அது வேற விஷயம். ஸோ வாய்ப்பு தரேன் அது பண்றேன்னு சொல்லி, அதனால அவங்க இதுக்கு வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்மிதா மேடம், ஸோ இவங்களுடைய நடிப்பா இருக்கலாம், அவங்களுடைய திறமைகளை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் மேடம். ஸோ நான் அவங்களை இங்க சந்திச்சதுலேயும் எனக்கு வந்து சந்தோஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மிதா, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்போ தாண்டி கொஞ்சம் பேருக்கு வந்து நன்றி சொல்லணும், போர் அடிக்க நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரஹ்மான் என்ற என்னுடைய வந்து உயிரானவர், அவருக்கு இந்த இடத்துல வந்து நன்றிகள். அப்புறம் வந்து காஜா மொய்தீன், அவர் பார்க்கும்போது காசு கேட்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கும், எப்படா கால் பண்ணுவார் காசு கேட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். நான் என்னதான் சேட்டை பண்ணாலும் பொறுத்துக்கிறாரு, எதையும் தாங்கும் இதையும் அவரு. ஸோ அவருடைய உதவிகள் என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு தேவை, அவங்க வந்து வழி நடத்தணும்.
தென்னை மாதிரியானவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நன்றி. ஸோ என்னுடைய மனைவி ஜெனிஃபர் நிஷா, ஸோ அவங்க என்ன ஏற்றுக்கிட்டதுன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா. நமக்கு வந்து அங்கீகாரம் வந்து கிடைக்காது எங்கேயுமே. ஸோ யார் அவருன்னு கூட தெரியாது. ஒருத்தன் வரான் தெலுங்கையிலேருந்து, கல்யாணம் கட்டிக்கணும்ன்றான். அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, உறவுகள் யாருன்னு கூட தெரியாது. அவங்க நம்பி அவங்களுடைய வந்து கொடுத்த அவனுடைய அம்மாக்கும் அவனுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். என்ன இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லாம தெரியல, இந்தியாவிலிருந்து சட்டப்பூர்வமாக இலங்கைக்கு ஏற்றப்பட்டேன். அங்கிருந்து திருப்பி ஒரு வாரத்துல அதெல்லாமே உடைச்சி வந்து தடைகளை தாண்டி வந்திருக்கேன். ஸோ எங்கேயுமே தமிழ் என்றாலே பிரச்சனை தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு.